ஹாய் சார், வணக்கம். வணக்கம் மேம். இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க சார்? என்ன சொல்லணும்னே தெரியும் மேம். ஒரு ஆள் ஃபெஸ்டிவல்ன்றாங்க, ஒரு ஆள் ரெகுலர்ன்றாங்க, வித் லைனிங்ன்றாங்க, ஒரு ஆள் ஏ லைன்ன்றாங்க, இன்னொரு ஆள் அம்பரலான்றாங்க. ஓகே. எது காட்டினானே தெரியல. ஆனா இந்த வாட்டி ஃபெஸ்டிவ் வித் லைனிங் பிளஸ் அவாசலா ஏ லைன் இது மூணு எடுத்து வந்துருவோம். இதுல வந்து ஒரு பிரிச்சு மேஞ்சிடலாம், பிரிச்சு பார்க்கலாம். இப்போ பிரிச்சு மேஞ்சிடலாம் போட்டான் பிரசன்ட் அங்க பாருங்க. உங்களுக்கு அவாசா ஏ லைன் ஓகே சூப்பரா இருக்கு கலெக்ஷன். அது சென்டர்ல பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஃபெஸ்டிவ் சில்க் காட்டுறேன். ஏன்னா இப்போ ஃபெஸ்டிவல்லாம் வரப்போகுது, ஜனவரி கிறிஸ்மஸ் இதெல்லாம் வரப்போகுது. ஸோ அதனால ஃபெஸ்டிவல் ஜனவரி கிடையாது, நியூ இயர். சாரி, கரெக்டாக சொல்றீங்களா மேம்? நீங்கெல்லாம் வந்து முன்னா வரணும். இந்த பாருங்க, இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் நியூ. இது ஃபெஸ்டிவ் சில்கா சார்? ஃபெஸ்டிவ் சில்க்கு, ஃபெஸ்டிவ் சில்க்ல ஸ்கேலப் டிசைன். ஸ்கேலப் டிசைன் மேம். ஸ்கேலப் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்குது. ஸ்கேலப் தான். நான் வந்து நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸ்கேலப் டிசைன்ல. சோ ரொம்ப ட்ரெண்டிங் பேட்டர்ன் இப்போ. யார் சொல்லியாச்சுன்னு தெரியல. ஆல்ல ப்ளவுஸ்ல இருக்கிறதெல்லாம் ஸ்டிச்சிங் எடுத்தோம்ட்டாங்க குர்த்தி மேல. இங்க ஸ்கேலப் அங்க பின்னாடி இருக்க வேண்டியது முன்னாடி வந்துச்சு இப்போ. சரிங்களா? நல்லா இருக்குதான டிசைன்ஸ். நீங்க முன்னாடி ஒரு 2 பண்டல் தெரியுது சார். எடுத்தீங்களா? ஓகே. இதுல பாருங்க, இதுல என்ன ஸ்பெஷல் நிறைய பேர் கேக்குறாங்க. என்னடா ஸ்பெஷல், என்னையா சொல்லிருக்கேன் நீ எப்படி? நிறைய பேர் நெக் கொஞ்சம் காமிங்க மேம். நெக் பாருங்க. ஓகே ஓகே. சோ இதுல வித் பாக்கெட் வரும். ஓகே. இதுல நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். இத பாருங்க. வாவ், இந்த கலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சைஸஸ் எந்த மாதிரி வரும் சார்? M2 XXL மேம். M2 எல்லாத்தையும் வித் பாக்கெட்டா சார்? எல்லாத்துக்கும் வித் பாக்கெட். லெந்த் சார்? லெந்த் 40 வரும். இந்த ஃபெஸ்டிவல்ல 40 வரும். சாலரி 42 கொடுத்திருப்பாங்க. ஓகே. இதெல்லாம் உங்ககிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் சார் குர்தாஸ்? குர்தாஸ் 180 இருக்கு, 160 இருக்கு நன் பிராண்ட்ல. ஆனா இப்போ பிராண்டட் டீல் பண்றதுனால வெறும் பிராண்டட்ல 180 ரூபீஸ். இது சைனீஸ் காலர் நெக் இல்லீங்களா? ஆமா. பாருங்க, கொஞ்சம் ப்ராப்பரா நெக் காமிங்க. சோ நெக்கே தெரிய மாட்டேங்குது. ஐயோ தெரியுங்களா? ஓகே. இந்த மாதிரி காமிங்க. சூப்பர் மேம். இது கொஞ்சம் அப்படி தள்ளுங்க சார். இந்த ஐட்டம் சைடுல வச்சிருக்கீங்க. இது தள்ளவா? இது இது இல்ல. தள்ளணுமா? மேம் இதுதான் மேம் இப்போ மெயின் இருக்குது. ஆமாமா, அது காமிக்கும் போது காமிங்க. இது கிளியரா தெரியணும் இல்லீங்களா? சரிங்க மேம். இந்த பாருங்க, இது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இது இருக்கு. பாம் டிசைன் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது வந்து ஃபெஸ்டிவ் சில்க்ல வந்து ரொம்பவே டிஃபரண்டான கலர்ஸ். கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. பர்பிள் கலர் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஃபெஸ்டிவ்லயே நிறைய பேர் வேட்டிகன் இருக்காங்க. இது வேட்டிகன்ல லெந்த் 42 வரும். ஓகே. பாருங்க, வேட்டிகன்லயே ஃபெஸ்டிவ் சில்க் மீன்ஸ் வேட்டிகன்லயே ஃபெஸ்டிவ்காக கொடுத்திருக்கு. ஓகே. இது நெக் காமிக்கிறீங்களா? பாருங்க, ஸ்கேலப் டிசைன். ஸ்கேலப் டிசைன். ஓகே. எவ்வளவு சார் காஸ்ட்? காஸ்ட் வந்து நீங்க கண்டுபிடிக்க பார்க்கலாம் எவ்வளவு இருக்கும்னு. ஒரு 300 குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். 300 என்ன மேம் 300 எல்லாம் சொல்லிட்டீங்க? எவ்வளவு இருக்கு சார்? 1299 மேம். ஏனா 1299 அது MRP. ஐயோ, என்ன ஷாக் அடிக்கிற மாதிரி சொல்றீங்க பிரைஸ். MRP 1299. நாங்க கொடுக்குற ஹோல்சேல் பிரைஸ் வந்து 275. 275. ஆமா. ஓகே. அப்போ எவ்வளவு சேல் பண்ணலாம் சார் நாங்க? நீங்க உங்க இஷ்டம் மேம். நீங்க 270க்கு வைக்க சேல் பண்ணலாம். இல்ல விட்டாச்சனா ப்ராஃபிட் கொஞ்சம் நீங்க எவ்வளவு வெச்சிக்கணும் அப்படின்ற உங்க பொறுத்து இருக்கு. மினிமம் 30% வைக்கணும், இல்ல 50% வைக்கணும். 30 to 50% ஃபார் ரீட்டைல் பர்பஸ் வாங்கிட்டு நீங்க பண்ணலாம். நிறைய பேர் இதே கேட்கணும், நாங்க எவ்வளவு மார்ஜின் வச்சுக்கணும். அது உங்க ஏரியா பொறுத்து, நீங்க எவ்வளவு டீல் பண்றீங்க பொறுத்து இருக்கு. இந்த பாருங்க, இது வட்டிகன் சில்க் நெக் பாருங்க. கலெக்ஷன் சொல்வாங்க. நான் சொல்றது என்னன்னா, ரிக்வெஸ்ட் என்னன்னா, உங்கள்கிட்ட எப்ப இருக்குதோ அப்ப வாங்கிடணும். நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன், இன்னைக்கு வாங்கிக்கிறேன்னா அது நாளைக்கு கலெக்ஷன் ஆயிரு. நாளைக்கு சாப்பிடலாம், இன்னைக்கு சாப்பிடுங்க. ஓகே. சோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் फ्रेंड्स. சோ கான்டாக்ட் குரூப்ல ஜாயின் ஆச்சுனா மெயின் ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோ பாக்குறீங்களா, இன் கேஸ் உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிருக்கு, நீங்க வாங்குறீங்களோ இல்லீங்களோ, ஃபர்ஸ்ட் குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. சோ குரூப்ல சொல்றேன்னு வெச்சுக்கோங்களேன், இதோட ஃபெஸ்டிவ் கலெக்ஷன் நெக்ஸ்ட் கூட வரும். 2-3 டேஸ்ல மாறினே இருக்கும். சோ இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பர்టిక్యులர்லி வேணும்னா நெக்ஸ்ட் நான் வீடியோ போடும்போது தான் உங்களுக்கு தெரியும் அது என்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு. அப்ப குரூப்ல இருந்தாச்சுனா டெய்லி அப்டேட் இருக்கும். ஓகே. ஓகேங்களா? இது நெக் காமிங்க. இது நெக்வா? இதுமே ஸ்கேலப் டிசைன், ஹேண்ட்மே பர டிசைன் கொடுத்திருக்காங்க, பாட்டம் வர்க்கும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி? நிறைய பேர் என்ன ப்ளைனா கேக்குறாங்க, சில பேர் கீழ பாட்டம்ல டிசைன் வேணும், ஹேண்ட் டிசைன் வேணும் கேக்குறாங்க. சார் ஒருத்தர் டேஸ்ட் பிடிச்ச மாதிரி தான் நான் வாங்க முடியும். சோ ஓகே நீங்க ஜாஸ்தி பேசாதீங்க, ஐட்டம் மட்டும் காமிங்க. பேசாம எப்படி தெரியும் மேம் உங்களுக்கு? டிசைன் தெரியும், உங்களுக்கு டிசைன் பார்த்தாவே புரிஞ்சிடும். அப்பா பாருங்க மேம் எப்படி இருக்கு அப்ப நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. எப்படி இருக்கு மேம்? இது நல்லா இருக்கு சார்.
ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எத்னிக்காக பொட்டிக் வேர் கலெக்ஷன்ஸ் அதுவுமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்சில் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக த ஸ்டைல் ஹெவன் விசிட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப கலெக்ஷன்ஸ் புதுசாக இருக்குது. அதே விதமாக டெய்லியுமே வந்து இவங்க கலெக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற கலெக்ஷன்ஸ் நாளைக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஆகிடும். ஸோ குரூப்பில் ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகிடுங்க. ஸோ குரூப்பில் ஜாயின் ஆச்சுன்னா நீங்கள் ரெகுலராக கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்குறதே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ ஐட்டம் காமிச்சுங்க, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் சொல்லலையே. அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை மேம், சிம்பிளா இதை பாருங்க, இதெல்லாம் பார்க்குறது டிசைன் இருக்குது சரிங்களா. டோட்டல் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு ஒரு செட்டுனா வாங்கணும். ஒரு செட்டுனா எவ்வளோ பீஸ் இருக்கும்? இந்த டிசைன் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிசைன்ல ஏதாவது ஒரு பண்டல் காமிங்க பரவாயில்ல. இந்த ஒரு டிசைன் நான் எடுத்திருக்கேன் இப்போ காட்டுறதுக்காக. இது எம் சைஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ஒரே வெறும் 4 சைஸ் மட்டும். 4 சைஸ். இது ஒரு செட்டு வாங்கணும். ஒன்னு கேட்டாச்சுன்னா கொடுக்க முடியாது ஓகேங்களா. இந்த ஒரு செட்டு கேட்டீங்களா, அது என்ன ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் கொடுப்போம், செகண்ட் டைம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்டிங் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம், குவாலிட்டி செக் பண்றதுக்கு. ஆமா, நீங்க ஒரு செட் வாங்குறவங்களுக்கு 20 செட் வாங்குறவங்களுக்கு டிஃபரன்ஷியேட் ஆயிரும். சோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம்க்கு வந்து ஒரு செட் கொடுப்போம், சாம்பிள் செக் பண்றதுக்கு மட்டும் ஒரு செட். மினிமம் எவ்வளவு குவாண்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணாலும் இதே காஸ்ட்ங்களா? அவ்வளவுதான் காஸ்ட் ஓகேங்களா. உங்ககிட்ட எப்படி நம்பி நாங்க வாங்குறது? என்ன வேணும் உங்களுக்கு நம்பருக்கு? ட்ரஸ்ட். கொரியர் கரெக்ட்டா அனுப்புவீங்களா? நாங்க செலக்ட் பண்ண மேம், ட்ரஸ்ட் நாங்க செலக்ட் பண்ண ஐட்டமே ஓட்டு பண்ணிருக்கேன். அது நம்பிக்கை தான் எப்படி போவோம் அப்படின்ட்டு. இங்க இருக்கிறோமா இன்னைக்கு என்ன ட்ரஸ்ட், எல்லாமே ட்ரஸ்ட் தான் மேம் வைக்கணும். ட்ரஸ்ட் வச்சாதான் வேலை ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரக்ட் விசிட் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன்ஸ் காமிக்கிறீங்க சார்? டிஷ்யூ சில்க் மோஸ்ட் டிமாண்டட் கலெக்ஷன்ஸ். மோஸ்ட் டிமாண்டட் ஏன் சொல்லுங்க? மோஸ்ட் டிமாண்டட் வித் லைனிங். வித் லைனிங். நிறைய பேர் லைன்ன்றாங்க. லைன் கிடையாது, லைனிங். அதனால வந்து லைனிங்ல கொண்டு வந்திருக்கோம். நீங்க பாருங்க வித் பாக்கெட் இருக்கு. இது எவ்வளவு சார் காஸ்ட்? வித் ப்ரீவியஸ்ல வித்தவுட் பாக்கெட் இருந்துச்சு, இப்போ வித் பாக்கெட் வந்திருக்கு. சோ நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். நிறைய டிசைன் வந்து நெக் பேட்டர்ன்ல பாருங்களா, இது ஒரு நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஹலோ காட்டுங்க. காமிச்சிட்டு தான் இருக்கேன் சார். நீங்க இது காட்டவே இல்லை மேம். பாருங்களேன், உங்க மூஞ்சி தான் தெரியுது. என் மூஞ்சி கொஞ்சோண்டு மொட்டை சிவா கெட்ட சிவா ஆயிட்டேன். இப்பதான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தா மொட்டை சிவா கெட்ட சிவா ஆயிட்டேன். கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையா வீடியோல, அதனால வந்து மூஞ்சி ஜாஸ்தி காட்டாதீங்க, நல்லா இல்ல. இங்க காட்டுங்க. இந்த ஸ்கேல் அப் இந்த பாருங்க, இந்த ஒரு ரவுண்ட் டைப் கொடுத்துருக்காங்க, இது ஒரு டைப் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வி டைப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க அது பார்த்து டிசைன் பார்த்து எடுத்துக்கலாம். பாருங்களா ஸோ நிறைய பேர் வந்து இமேஜ் கரெக்டாக தெரியல அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஆங்கிளில் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா சார் வந்து எடுத்து ஒரு பீஸ் எடுத்து காமிச்சிட்டு அப்படி கீழே போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது பாருங்களேன், நிறைய பேர் வீல வந்து டீப்பா இருக்கு. டீப்பெல்லாம் கிடையாது, இங்க ஒரு பேட்ச் கொடுத்துருக்கனால உங்களுக்கு டீப் வராது. ஸோ அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. சார் வெறும் குர்த்திஸே காமிக்கிறீங்க, 2 பீஸ் செட் 3 பீஸ் செட் கிடையாதுங்களா உங்ககிட்ட? ஐயோ மேம், இன்னும் இப்படி சொல்லியே நீங்க இது பண்றீங்களா மேம்? எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா இருக்கு இல்லீங்களா, 2 பீஸ் செட் 3 பீஸ் செட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. முன்ன எங்கயாவது வேற இடத்துல வேலை பண்ணிட்டு இருந்தீங்களா? இருக்குன்னு இந்த இப்பதான் வந்திருக்கோம். இங்க பாருங்களேன், சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன். இதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவலுக்கு செம்மையா இருக்கும் உங்களுக்கு போட்டாச்சுன்னா. இதெல்லாம் வந்து சிம்மர் லெகின்ஸ் வாங்கி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். சிம்மர் லெகின்ஸ் வாங்கி போட்டாச்சுன்னா இது மேட்சிங் ஆயிரலாம். சிம்மர் லெகின்ஸ் உங்ககிட்ட கிடைக்குதா? என்கிட்டே இருக்குது மேம், ஹோல்சேல். யாருக்கா வேணும்னா சொல்லுங்க, சிம்மர் லெகின்ஸ் எடுத்து போட்டுருவோம். அங்க ஒரு உங்க லெஃப்ட் சைடுல இருக்கு பாருங்க, கொடுங்களேன். இது ஒன்று இருக்குது, அங்க ஒரு கிரே இருக்கு, ஒன்று கொடுங்க. ஓகே, சிம்மர் லெகின்ஸ் இதை பாருங்களேன். எக்ஸ்பாண்டபிளா சார்? எக்ஸ்பாண்டபிள். அது பாருங்களா, இது ஒரு ஸ்மால் சைஸ் மாதிரி, எம் சைஸ் மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, ஓகே, கையை வலிக்குது மேம். அவ்வளோ எக்ஸ்எல் வரைக்கும் போடலாம். எம் சைஸ் கிரே கலர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டபுள் எக்ஸ்எல் இருக்குது, M2 டபுள் எக்ஸ்எல்ங்களா? M2 டபுள் எக்ஸ்எல் இருக்குது மேம். இப்போ ஒரு பாக்கெட்ல M2 டபுள் எக்ஸ்எல் வரும். ஓகே, M, L, XL அண்ட் டபுள் எக்ஸ்எல். சரிங்களா? இது என்ன சைஸ்னு பார்த்துடலாம். இது ஒரு டபுள் எக்ஸ்எல் காட்டிடுறேன் நான். நிறைய பேருக்கு வந்து டபுள் எக்ஸ்எல்னு கேட்குறாங்க, அதனால வந்து தேடுறதுக்கே டைம் சரியா போமே உங்களுக்கு. என்ன பண்ணுறது மேடம், காட்டணும் இல்லையா உங்களுக்கு? டபுள் எக்ஸ்எல். இது வந்து டபுள் எக்ஸ்எல். பாருங்களேன், டபுள் எக்ஸ்எல். இது இவ்வளோ இருக்குது. ஓப்பன் பண்ண எவ்வளோ வரும் பாருங்களேன். ஐயோ,
ஓகே சோ எக்ஸ்பேண்டபிள் நல்லா இருக்கு நெக்ஸ்ட் கீழ சில இடத்துல வந்து உங்களுக்கு இது வந்து சிம்மர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாதுங்க ஸோ அது வந்து உங்களுக்கு கம்மியாக காஸ்ட்ல கிடைக்கும் இது வந்து நல்ல ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ 3XL 4XL யூஸ் பண்றவங்க கூட XXL யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்னொன்னுக்கு சோ நீங்க என்ன அப்படி போடுறீங்களே நீங்க வீடியோ நான் ப்ராப்பர் ஃபோல்டிங் பண்ணி வச்சேன்னா நீங்க அப்புறம் டைம் ஆயிரும் அப்படின்வீங்க இங்க பாருங்க இது வீநெக் இல்லீங்களா வீநெக் மேம் இது ஒரு பார்க்க மாதிரி ஃப்ளோரல் டைப்ல கொடுத்திருக்காங்க ஆரஞ்சு ரெட்டிஷ் மிக்ஸ் ஓகே இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் இருக்கும் फ्रेंड्स ஃப்ரீ புக்கிங்ல நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலயும் வீல வச்சுட்டு ஏன் வீயே வச்சிட்டு இருக்கு இதுல பாம்பாம் ஏன் வைக்க கூடாது பாம்பாம் வச்சிட்டாங்க சென்டர்ல இங்க பாருங்க பாம்பாம் இருக்குது வீ இருக்குது கட்டே இருக்குது எல்லாமே கொண்டு வந்துட்டீங்க வேற ஏதாவது டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நிறைய பேர் கமெண்டே பண்ண மாட்டேன்றாங்க கால் பண்ணி பேசும்போது நல்லா சாருக்கு சொல்றாங்க சார் நீங்க பேசுறது நல்லா இருக்கு எக்ஸ்பிளைன் பண்றது நல்லா இருக்கு அப்படின்ட்டு நல்லா இருக்குது கரெக்ட் தான் இருங்க ஆனா கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க சோ உங்களுக்கு என்ன தோணுதோ அது கமெண்ட் பண்ணுங்க இல்ல இன் கேஸ் வேற ஏதாவது பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படினா கூட கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பாக்குறீங்க இல்ல ஒத்துக்கறேன் நான் ஆனா ஒண்ணு இந்த டிசைன்ஸ் நிறைய பேர் வேற இடத்துல பாத்துறலாம் வேற டிசைன் பாத்துறலாம் அந்த மாதிரி டிசைன் வேணும்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி பேசுறேன் நெக்ஸ்ட் எந்த மாதிரி இதுல வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் நாங்க சரிங்களா சோ நீங்க தாராளமா சொல்லலாம் நீங்க சரிங்களா இத பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு நீங்க ரொம்ப லெந்தியா பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப லெந்த் எல்லாம் கிடையாது இது குர்த்தி லெந்த்னு சொல்லலாம் இல்ல குர்த்தி லெந்த் இல்ல நீங்க பேசுறதே ரொம்ப லெந்தியா பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப லெந்தா பேசுறேனா ஆமா ஐயோ அப்ப கட்டா பேசுறோம் நெக்ஸ்ட் கொண்ட வந்தது என்ன சொல்லுங்க பாரு ஏ லைன் நினைக்கிறேன் ஏ லைன் அது ஏ லைன் எதுக்கு ஏ லைன் எதுக்கு நிறைய பேர் கேக்குறாங்க ஏ என்ன ஏ லைன் அப்படினு நானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது இத பாருங்க இது எப்படி இருக்குன்னு ஏ டைப்ல இருக்கு அதனால ஏ ஓகே ஸோ சேம் ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு அம்ப்ரலா டைப்ல வரும் பட் ஹெவி கோல் வராது ஸோ வித்தவுட் கோல்ல வந்து உங்களுக்கு ஏ லைன் ஃபினிஷிங்ல வரும் ஸோ பாருங்க இந்த மாதிரி டைப்ல ஏ லைன் கலெக்ஷன் வித் சைனீஸ் காலர் நெக் வரும் சைனீஸ் காலர் 3/4 ஸ்லீவ் ஸ்டிச்சிங் இருக்குது வித் பாக்கெட் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 340 ரேஞ்சில வரும் குர்த்தி வெறும் 340ங்களா ஃபேப்ரிக் வெறும் 340ல வரும் ஏ லைன் குர்த்திஸ் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு S2 XXL சைஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனா நல்லா இருக்கும் சார் ஐயோ நான் பின்னாடி போறேன் கீழ பாட்டம் தெரியல மேல பின்னாடி இருக்குது சரிங்களா மேம் தெரியுங்களா தெரியுது ஓகே மேம் இங்க பாருங்க வாவ் இந்த கலருமே ரொம்ப நல்லா இருக்கு இது எல்லாமே கூட லிமிட்டட் ஸ்டாக்னு சொல்லிட்டு இருக்காங்க फ्रेंड्स சோ வீடியோ பார்த்த உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஏ லைன் கலெக்ஷன்ஸ்க்காக வேணும் அப்படினா அண்ட் இன்னும் விதவிதமான கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு இவங்க கிட்ட சோ சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிறேன் பண்ண முடியும் எல்லாமே காட்ட முடியாது எல்லாமே காட்டினாலும் போரிங் அடிச்சிரும் சோ இதுல என்ன இருக்கு அப்படினா ஜஸ்ட் காட்டன இருக்கு ஏ லைன்ல இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது ஹோல்சேல் பிரைஸ் ஜஸ்ட் 340 மேம் நெக் பாத்துக்கோங்க இதுலயே வேட்டிகன்ல வேணுமா இன்னும் ஒரு வேட்டிகன்ல எல்லாம் வந்து குர்த்திஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் மாதிரி ஓகே ஓகே அது வேண்டாம் சார் இப்போ இது மட்டும் காமிங்க பரவாயில்லை சொல்ல வந்தது என்னன்னா இந்த மாதிரி வந்து ஏ லைன்ல இருக்கு அப்படி சொல்றாங்க இது Black காம்பினேஷன் இது என்ன சைஸ் எல்லா சைனீஸ் காலரா சார் இதெல்லாம் ஆமா இன்னும் சொல்ல வந்து மறந்துட்டேன் இந்த இதுல S2 XXL ஓ S2 XXL சைஸ் நிறைய பேர் கேக்குறாங்க 3XL கொடுக்க மாட்டீங்களா XXL கொடுக்க மாட்டீங்களா இதுல இருக்குது சோ நீங்க உதாரணம் ஓ சைஸ் S2 XXL இதுல சைஸ் வந்து XXL 6 சைஸ் வரும் ஒரு பண்டல்ல இதெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க எலிகன்ட்னு சொல்றாங்கல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப ரிச் லுக் இருக்கு இது இங்க பாருங்க வாவ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு மேம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அது நிறைய பேருக்கு டவுட்ஸ் நிறைய இருக்குது டவுட்ஸ் வந்து ஒண்ணும் இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க கிளியர் பண்ணி கொடுங்க மெயின் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க கால் பண்ணா ஒரு டைம் பிக் பண்ணுவாங்களோ இல்லையோ தெரியல ஒரு மேடம் மேம் போன வாட்டி ரொம்ப ஒரே ஒரு வீடியோல சொல்லிக்கிறது என்னன்னா ஐயோ நாங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அவங்க ஹேண்டில் பண்ண பேக்கிங் பண்ணோம் ஸோ இதெல்லாம் கோடம் போய் எடுத்து வரணும் ஐட்டம்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணோம் ஸோ இதுக்காக கொஞ்சம் பேஷன்ஸ் வைக்கணும் ஒரு ஆள் கால் வந்துச்சு வாட்ஸ்அப் பண்ண உடனே எனக்கு ரீப்ளை பண்ணல அப்படின்ட்டு இதாக வருது ரொம்ப ஃபீல் ஆகுறது எனக்கு தப்பா தோணுது எங்களுக்கு டைம் கொடுக்கணும் ஆஃப்லைன் கஸ்டமர்ஸும் இருப்பாங்க ஸோ அதனால வந்து கொஞ்சம்
ரிப்ளை கொடுக்கறதுக்கு டிலே ஆகும், பட் 100% உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஸோ இன்கேஸ் ஃப்ரீ இருந்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு இது இமிடியேட்டாக ரிப்ளை பண்ணிடுவாங்க. மெயின் உங்களுக்கு அந்த மாதிரி ஓகே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும் அப்படின்னா 11 to 12, ஸோ அப் டு 1 o'clock வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் 6 to 8க்குள்ளே நீங்கள் மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு இமிடியேட் ரெஸ்பாண்ட் வரும். இந்த இன்டர்பிட்வீன் கேப்ல வந்து என்ன ஆகுதுன்னா பேக்கிங் இருக்குது, கொரியர்ஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பேக்கிங் பண்றதுக்காகட்டும், நெக்ஸ்ட் ஆன்லைன் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் பாருங்க, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம். இதோட மோர் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, நிறைய வரும்போது நிறைய காட்டுவோம். இந்த வீடியோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது query இருந்தாச்சுன்னு வச்சுக்கோ, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே சார்.